ஐவர்ஸ் இது உங்கள் ஆதிந்தம் சேனல். நான் உங்கள் வல்லா. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட்டோகேட் பேசிக் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, ஆட்டோகேட் வேலையை வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒரு பில்டிங் எந்த மாதிரி லைட் ஃபிக்ஸர்லாம் வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங் பண்ணணும். கமர்ஷியல் பில்டிங் எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர் கூட கமர்ஷியல் பில்டிங் பிக்சர். ஸோ கமர்ஷியல் பில்டிங்கில் ஒரு எப்படி ஐடி பார்க்கு, ஹோட்டல்ஸ், ஜுவல்லரி இந்த மாதிரி எப்படி லைட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரெசிடென்ஷியலாக, இண்டஸ்ட்ரியலாக இந்த மாதிரி லைட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு வீடியோவாக குயிக்காக எப்படி பண்ண முடியுமோ அதை உங்களுக்காக நான் போட பார்க்குறேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது இல்லை ஏதாவது டவுட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலாக ஒரு லைட் ஃபிக்சர் சைட்டில் எந்த மாதிரி ஒரு ட்ராயிங்கில் பண்ணுறாங்க. இதான் ஒரு சைட்டு. ஓகே, ஒரு ட்ராயிங்கு ஒரு பில்டிங்கோடு வச்சுக்கோங்க. ஸோ இது சில ரூம்ஸ் இருக்குது, இடையில பேசேஜ் இருக்குது நடந்து போகிறது. ஸோ ஒரு ஸ்டேஷன் சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுற இடம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ லைட் ஃபிக்சர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, பேசேஜில் போகிறதுக்கு கம்மியான ஃபிக்ஸர் லக்ஸில் இருந்தால் அதாவது ஒரு வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 5 to 15 வாட்ஸ் போட்டோம்னா ஒரு 100 to 150 லக்ஸ் பவர் கிடைக்கும். ஸோ பேசேஜில் நடக்கிறதுக்கு அந்த லைட் போதுமானது பார்த்து நடக்கிறதுக்கு. ஸோ அதை தவிர்த்து அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு 250 வாட்டேஜ் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 15 18 20 வாட்டேஜ் உள்ள லைட் ஃபிக்ஸர் போடணும். அப்போ அங்கேருந்து அப்படி ஒரு ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் பார்த்தா ஒரு 300 to 350 வாட்டேஜ் இருக்கணும். லக்ஸ் பவர் இருக்கணும். அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து ஒரு 35 வாட்டேஜ் லைட் ஃபிக்ஸர் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரூம், மீட்டிங் ரூம், டாக்குமெண்டேஷன் ரூம், ஸ்பெஷல் ரூம், ட்ராயிங் ரூம், ஸ்பெஷல் ரூமாக ஒரு அக்யூரேட்டாக நல்லா தெரியும். அப்படிங்கிறப்ப 450-400 லக்ஸ் பவர் உள்ள லைட் வாட்டேஜ் போகிறோம் அப்படின்னா ஒரு 50, 70, 75 இந்த மாதிரி வாட்டேஜ் லைட் ஃபிக்ஸர் போடும். அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ லைட் ஃபிக்ஸர் எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசேஜ் லைட் ஃபிக்ஸருக்கு இந்த மாதிரி போடுவாங்க. டவுன் லைட் போடுவாங்க. 9 வாட்ஸ் 15 வாட்ஸ் வரும். ரூமுக்கு வந்து 15 வாட்ஸ் 18 வாட்ஸ் லைட் போடுவாங்க. ஒர்க் ஸ்டேஷன் 2x2 அதாவது 35 வாட்டேஜ் உள்ள லைட் ஃபிக்ஸர், ஸ்கொயர் லைட் ஃபிக்ஸர் போடுவாங்க. சில ரூம்ஸில் டியூப் லைட் மாதிரி போடுவாங்க, லீனியர் லைட் ஃபிக்ஸர் போடுவாங்க. அதுவும் வந்து 20 to 30 250 to 30 வாட்ஸ் 300 லக்ஸ் பவர் வர மாதிரி லைட் ஃபிக்ஸர் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இது இருக்குது. ஸோ இது வந்து 2x2 அப்படின்னா 2x2 அடி உள்ள லைட் ஃபிக்ஸர் போடுவாங்க. அதுக்கு 14 வாட்ஸ் லைட் ஃபிக்ஸர் 4 லைட் ஃபிக்ஸர் இருக்கும். அதாவது இது வந்து இப்போ கம்பெனி பொறுத்தவரை விப்ரோ, பிலிப்ஸ் இந்த மாதிரி அவங்கள பொறுத்து ப்ராடக்ட் பொறுத்து மாறுபடும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டேஜ் மொத்தம் வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பார்த்து 14:4 அப்படிங்கிறப்ப எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 56 வாட்டேஜ் இந்த மாதிரி வருதுல. ஸோ சம்திங் இந்த மாதிரி ஒரு 35, 40, 50 இந்த மாதிரி வாட்டேஜுக்குள்ளே வர மாதிரி லைட் ஃபிக்ஸர் உள்ள பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 14 வாட்ஸ் லீஸ்ட் ஸ்டெப்பு இது கணக்குள்ளே தேவையில்லை. ஸோ இது வந்து 2x2 18 வாட்ஸ் 2 இருக்குது. ஸோ ரூம்குள்ளே போகிறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபிக்ஷன் இந்த லைட் ஃபிக்சருக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த 2x54. இல்லைனா உங்களுக்கு 18 கொடுப்பால இதுக்கு 2 மல்டிபிள் பண்ணி வர மாதிரி சிங்கிள் வேல்யூவாக கூட ஒரு ஃபிட்டிங் கூட உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, 36 வாட்டேஜில் போட்டுக்கலாம். ஓகே தான். ஸோ எமர்ஜென்சி ஃபிட்டிங்னா இதில் வந்து டிசைன் பண்ணுறதுல எமர்ஜென்சி ஃபிட்டிங்க்கு ஒரு கலர் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அது இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம லைட் ஃபிக்ஸரை டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த ரூம் எடுத்துக்கலாம். இந்த ரூமில் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு 3 ஃபிட்டிங் எப்படி பண்ணுறேன்னா, இப்போ ரெக்டாங்கிள் REC ரெக்டாங்கிள் போட்டு இப்படி செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதை காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், தனியாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த டோட்டல் டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். DLI பார்த்தோம் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். DLI ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் செகண்ட் கிளிக் பண்ணுறேன், மேலே கொண்டு வைக்கிறேன், டைமென்ஷன் காட்டுது. ஓகேங்களா? 9105 அப்படிங்கிறது அதாவது 9 மீட்டர் இருக்குது அப்படின்னு காமிக்குது. 1000 mm = 1 மீட்டர். ஸோ 9000 9 மீட்டர். ஓகே, அங்கே இப்போ இது எப்படின்னா டயலக்ஸ் சாஃப்ட்வேர்லாம் லைட்டு டிசைன் பண்ணுவாங்க. இப்போ டயலக்ஸ் சாஃப்ட்வேரில் போட்டு லைட் ஃபிக்ஸர் எடுத்துருவாங்க. எப்படின்னா அவங்க லைட் க்ரியேட் பண்ணி ரவுண்டாக காமிச்சிடும். எப்படின்னா சர்க்கிள் போடுறேன். இப்போ
ஒரு சர்க்கிள் போடுறேன்னு வச்சுக்கோங்க. டயலக்ஸ் நம்ம போடையில் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ லைட் எவ்வளோ லக்ஸ் பவருக்குள்ளே வேணும் அப்படின்னு போட்டோம்னா இந்த மாதிரி நம்ம காமிச்சிடும். ஸோ இவங்க என்ன நமக்கு இந்த இது வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க லோகோ, லைட்டுக்கு இந்த லோகோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஸோ இந்த ஃபிக்சர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து இந்த ரூமில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. இந்த சர்க்கிளோட மிடில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம டயலக்ஸ்னு இருப்பாங்க. டயலக்ஸ் எப்படி பண்ணலாங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம். பட் டயலக்ஸ் இல்லாமல் நாம் ஃப்ரீயாக ஸ்கெட்ச் மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாகவே போடலாம், ஹேண்ட்லேயே போடலாம். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு லைன் கிரியேட் பண்ணுறோம். லைன் கிரியேட் பண்ணி ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு வச்சுரும். ஓகேங்களா. இப்போ எஸ்கேப் கொடுத்துரும். இப்போ ஒரு லைன் போட்டாச்சு. ஓகேங்களா. லைன் கிராஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பாலையே போடலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல டிஆர் கொடுத்து ட்ரிம் பண்ணிடுறேன். ஓகே. ஒரு லைட் ஃபிக்ஸுங்கிறது 2.4 மீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு லைட் ஃபிக்ஸர் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ லைட் ஃபிக்ஸர் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னா 9 அப்படிங்கிற 9 மீட்டர் இருக்குங்கிறப்ப இந்த ஏரியா எவ்வளோ லைட் போடலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். கண்ட்ரோல் 8 கொடுத்தீங்கன்னா கால்குலேட் வந்துடும். ஸோ கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ 9105 டிவைடட் பை 2400 2.4 மீட்டருக்கு போடுறோம். என்ட்ரு தட்டுறோம். எவ்வளோ வருதுன்னா 3.7 வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ 3.7935 அப்போ 3 ஃபிக்சர் போடலாம். 3 தான் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு காமிக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 தான் இதை டிவைட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால், அதாவது பாருங்கள், இங்கே ஒரு லைட் ஃபிக்சர் அப்ராக்சிமேட்டாக நான் போடுறேன். ஓகேங்களா. காப்பி. இங்கே ஒரு லைட் ஃபிக்சர், இங்கே ஒரு லைட் ஃபிக்சர் போடுறோம் அப்படின்னா இந்த 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 ஃபிட்டிங்லேருந்து இந்த ஃபிட்டிங் வர 2.4 மீட்டர் இருக்கணும் அப்படிங்குது. அப்படின்னா பச்சை 3 ஃபிட்டிங் போடலாம் அப்படிங்கிறப்ப இப்படி தான் 3 ஃபிட்டிங் போட போகிறோம். இந்த மாதிரி 1 2 3 ஃபிட்டிங் போட போகிறோம். டிஃப்ரெண்ட் இடையில 2.4 இருக்கணும். அப்போ பிரித்தா இந்த 9105 பிரிச்சோம்னா 3 2.4 பிரித்தா எவ்வளோ வரணும், 3 ஃபிட்டிங் போடலாம். 2.4 பிரித்தா அப்படின்னா 3 ஆகும். 3 ஃபிட்டிங் போடலாம். ஸோ இதை 3 டிவைட் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணணும், ஈக்குவலாக மார்க் பண்ணுங்கிறப்ப டிவைட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஐவி டிவைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கேட்கும். இப்போ பாருங்கள், டிஐவி தட்டி நம்ம எந்த இதில் மார்க் பண்ணணுமோ அந்த லைனை வந்து செலக்ட் பண்ணப்போ இப்போ கேட்கும் என்டர் த நம்பர் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் ஆர் பிளாக்னு கேட்குதா. ஸோ இப்போ இதில் வந்து 4 நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. 4 இந்த இடத்துல 4 கொடுத்தாச்சு. கொடுத்து என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணால் 3 என்ன ஆயிடுது, டிவைட் ஆகிடுது. ஓகேங்களா. இப்போ இந்த 3 டிவைட் ஆகிடுச்சா. இப்போ இது இடையில உள்ள டிஎல்ஐ கொடுத்து பார்த்தீங்கன்னா இடையில எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.2, அதாவது அப்ராக்சிமேட்டாக 2. லென்த்தை பொறுத்து மாறும். 2.4 இந்த மாதிரி இருந்தால் 2.2 டிஸ்டன்ஸில் வருது. ஓகே. அப்ராக்சிமேட்டாக. ஓகே. ஏன்னா நம்ம 3 கிடையாது 3.7 வைக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தான் வரும். ஓகே. இப்போ 2.4 ஆர் 2.5 2.6 இந்த மாதிரி சம்திங். இப்போ நம்ம 2.2 வைக்கலாம். 2.1 வச்சா எக்ஸ்ட்ரா ஒன்றா வச்சா வராது. 2க்கு வச்சோம்னா கூட எக்ஸ்ட்ரா லைட் போடலாம். அப்படியே ரொம்ப 2ங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ எப்போ அதிகம் வச்சோம்னா 2.4 வச்சோம் அப்படின்னா இந்த ஏரியாவை தாண்டி போயிடும். 2.4 வச்சா தாண்டி போயிடும். ஸோ 2 தான் போட முடியும். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஏக்குள்ளே 1 இங்கேயும் 1 3 கிட்டையும் போகிற மாதிரி இருக்கணும். அதனால நம்ம இந்த மாதிரி போடுறோம். ஓகே. இதை போட்டோம். இந்த இடத்துல ஒரு ஃபிட்டிங், இந்த இடத்துல ஒரு ஃபிட்டிங். இப்போ இதை நான் போய் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும். காப்பி. பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டா கிட்ட போய் பார்த்தா உங்களுக்கு அது நியரஸ்ட்டாகவே உங்களுக்கு எப்படியா இருக்குது, பேஸ்ட்டாக. இது டயலக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்னு கிடையாது. அவங்க எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்து. நம்ம இந்த ஏரியா செலக்ட் பண்ணியிருக்கோம், அவங்க டயலக்ஸ் பண்ணியிருக்கலாம், மொத்தமாக இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. அதை பொறுத்து அது மாறுபடும். அதனால் அது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம டயலக்ஸ் எந்த மாதிரி டிசைன் பண்ணாங்க நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.
இப்போ ஒவ்வொரு ரூமுக்குள்ளே எந்த இந்த இடத்துல எமர்ஜென்சி லைட் போட்டிருக்காங்க. ஒரு ரூமில் எத்தனை ஃபிக்சர் இருக்கோ அதில் 10% எமர்ஜென்சி லைட் போடும். 10 ஃபிக்சர் இருக்குன்னா ஒரு ஃபிக்சர் அந்த மாதிரி ஒரு 10% கனெக்ட் பண்ணி போடுவாங்க. அப்படி தான் லைட் ஃபிக்சர் போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம லைட் ஃபிக்சர்லாம் போட்டோம். அப்போ இந்த இடத்துல இந்த ரூமுக்கு எப்படி போடுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த ரூம் இருக்குன்னா ஒரு பெரிய ரூம் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரூம் எடுத்துக்கலாம். இந்த ரூமில் 4 ஃபிக்சர் போட்டிருக்காங்கல்ல, சைடில் பேஸ் இதெல்லாம் டிசைன் லைட்டு. ஸோ இந்த ரூமுக்குள்ளே 4 ஃபிக்சர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் எப்படின்னா இதே மாதிரி தான். இப்போ REC கொடுக்குறேன். இந்த ரூமில் கால்குலேட் பண்ணுறேன். அப்ராக்சிமேட்டாக காப்பி பண்ணுறேன், வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரூமோட டைமென்ஷன் எடுக்கிறேன். DLI இங்கே எடுத்து இங்கே வச்சிட்டேன், இங்கே எடுத்து இங்கே வச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ 5870 இப்போ கால்குலேட்டரை பார்க்கலாம். 5870 /24 என்ன பார்க்கணும் அப்படின்னா 215 2.1 2 15 போடலாம் அப்படிங்குது. ஓகே, நமக்கு இந்த ஆப்ஷன் போடும். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் எடுக்கலாம். 3700 /2.4 அப்படிங்கிறப்ப எவ்வளோ வரணும்? 1.5. ஸோ 1.5 அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், அதிகமாகிடுச்சு. ஒரு ஃபிட்டிங்கை விட அதிகம் தான். அப்படிங்கிறப்ப ஸோ 2 ஃபிட்டிங்காகவே நம்ம என்ன பண்ணலாம், போடலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரூமில் வந்து 2 ஃபிட்டிங் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை 2 எடுத்து ரவுண்ட் பண்ணி 2 எடுத்து 2 ஃபிட்டிங்காக போடலாம். ஸோ BL பால்லே நம்ம லைன் தான் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து வச்சுட்டு PIV 2 ஃபிட்டிங் வேணும். அப்படியே இருக்கும். 3 டிவைட் பண்ணுறோம். DIV கொடுத்தாச்சு, 3 கொடுத்து என்ற தொட்டம் வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கேயும் ஒரு பிக்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொன்று பண்ணுவேன்னா, இந்த இடத்துல இன்னொரு சில விஷயம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஒரு இடத்துல x 2x into x அப்படின்னு ஒரு ஃபார்முலா போடுவாங்க. அப்படின்னா இப்போ வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு 4 தேவைப்பட்டதில்ல. ஸோ இப்போ என்ன 2 சொன்னல, 2ங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா 2.4 போடுறோம். அப்படிங்கிறப்ப 7 டிவைட் பண்ணலாம். எப்படி 7 அப்படிங்கிறேன்னா, இப்போ 2 ஃபிட்டிங் அப்படிங்கிறப்ப 4 டிவைட் பண்ணுறோம். அதே இது என்னன்னா 8 டிவைட் பண்ணுறதுக்கு 7 போடுவோம். DIV இது நம்ம வந்து ஒரு கால்குலேஷனாக தான் பண்ணணும். 7 தடவை பண்ணுறோம். ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஒரு 5 6 யூஸ் பண்ணி பார்ப்போம். DIV நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி போட்டிருக்காங்கல்ல, 2x போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 ஃபிட்டிங். ஸோ இந்த இடத்துலனா இந்த ஆஃபில் ஒரு ஃபிட்டிங்கும் இந்த ஆஃபில் ஒரு ஃபிட்டிங் வச்சும் நம்ம போடலாம். ரூமுக்கு போடுறோம். இல்லை இதே இப்படியே போடுறோம் அப்படின்னா ஏன்னா இடையிலே இலை. ஸோ உங்களுக்கு வந்து 1.9 இருக்குது. ஓகேங்களா? 1.9 இருக்கிறப்ப நம்ம 2.4 போட்டல. இப்போ இங்கே வாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வச்சு போட்டுக்கலாம். இப்போ 5870 /2
ஏன்னா கொஞ்சம் நிறையா கேப்பு தேவைப்படல, அதனால் 3 கூட போடலாம். ஆனால் 1.9 ஓகேங்களா. ஸோ 3 மீட்டர் கூட நம்ம என்ன பண்ணலாம் போடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா 2 ஃபிட்டிங் வர மாதிரி இருக்கும். 3 மீட்டருக்கு போட்டோம்னா 2 ஃபிட்டிங் வருங்க. ஸோ இதுக்குனால நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு கால்குலேஷன் இருக்குது. TIV 1.9 இருக்கா, 2 இருக்கா. ஸோ என்ன பண்ணுறோம், 5870 மெஷர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, MG மெஷர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் டு மெஷர் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து இது பிரியணும் அப்படிங்கிறத கேட்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 3 மீட்டருக்கு பிரியணும் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துடும். எந்த ஆப்ஷன் கேட்கும், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு 2.4 வந்து எனக்கு வந்து இதாகணும் அப்படின்னா 5.8 தான் இருக்குது. 2.4 இதாகணும், ரொம்ப இதாகும். ஸோ 2.4 பாதி என்னன்னா 1.2. அப்போ என்ன பண்ணுவீங்க, 1002 வந்து இதாகணும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா 1.2 ஒன்றும் இல்லைங்க, 1.2 இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1.2, சரி 2.4, இதுக்கும் 2.4. ஓகேங்களா. அதே இது பாதியாக போட்டிங்கன்னா இந்த எண்டுக்கிட்ட வந்துடும் பாதி. ஸோ அப்போ 2.4 1.2னா 1.2 கொஞ்சம் இந்த இது வந்துடும். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல மொதல் ஃபிக்சரும் உங்களை கேப் போட்டு இந்த இடத்துல இன்னொரு ஃபிக்சரும் போடலாம். இந்த இடத்துல உங்களை கேப் பாருங்களேன் 3.6 நோ ப்ராப்ளம். ரூமுக்குள்ளே 3.6 போகிறது வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே ஒரு ஃபிட்டிங்கும் இங்கே ஒரு ஃபிட்டிங் போட்டுக்கலாம். ஸோ இதே ஆர்டர் நம்ம என்ன பண்ணலாம், TIV ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம் போட்டுட்டு சரி PL போட்டு ஓகே என்ன பண்ணுறோம், இதையும் நம்ம இந்த மாதிரி 2ஆக பிரிக்கிறோம். ஸோ இது ரொம்ப கம்மி தான், 3.7 ஒரு ஃபிக்ஸ் தான் போடணும். ஸோ 2ஆக போடணும் அப்படிங்கிறப்ப TIV அப்படின்னு ஒரு 3 இது பண்ணி பண்ணுறோம் போட்டு. ஸோ இங்கே ஒரு ஃபிட்டிங் வருதா, TIV அப்படிங்கிறப்ப ஒரு 5ஆக போடலாம், 5 அப்படி பண்ணலாம். 5 அப்படிங்கிறப்ப இப்படி வருதா. ஸோ இதுக்கு நேரம் இங்கே ஒரு ஃபிட்டிங், இதுக்கு நேரம் இங்கே ஒரு ஃபிட்டிங் நம்ம டிசைட் பண்ணுறது தான். ஒரு 5 இங்கே ஒன்று வந்துருக்கும். 5ங்கிறப்ப 5 டிவைட் ஆகா. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லாஸ்ட்டு கொஞ்சம் மெஷர்மெண்ட், இந்த லாஸ்ட் கொஞ்சம் மெஷர்மெண்ட் அதில் போட்டுக்கலாம். ஸோ இதை இந்த 2 ஃபிக்சரை இதே மாதிரி காப்பி பண்ணி இதுக்கு நேரம் எடுத்து வந்து போட்டுக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி இந்த 4 ஃபிக்சர் நம்ம என்ன பண்ணலாம், இதில் பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணால், இப்போ நான் பண்ண மாதிரியான எல்லா ஆப்ஷனுமே லைட் ஃபிக்சர் வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வச்சா இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வைக்கிறோம், அவங்க வந்து டார்க் டெக்ஸ்சர் ஒரு வேலை கிரிட்லாம் போட்டுருவாங்கன்னா, ஸோ இங்கே வைக்கிறதுக்கு எந்த கிரிட்டில் வைக்கலாம், இப்படி வச்சிட்டோம்னா இங்கே எந்த கிரிட் வைக்கலாம். ஸோ இதில் மென்ஷன் பண்ணி இங்கே ஒரு கிரிட் இங்கே ஒரு கிரிட் வச்சு விட்டுறலாம். ஆமாம், ஒரு கிரிட்டுக்குள்ளே கொண்டு வைக்கணும், ஒன்று இந்த கிரிட்டுக்குள்ள வைக்கணும், இல்லை இந்த கிரிட்டுக்குள்ள வைக்கணும். ஸோ நீங்கள் இங்கே ஒரு கிரிட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த கிரிட்டில் வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கிரிட்டு எதுங்கிறப்ப செகண்ட் கிரிட்டில் வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த ரூமுக்கு ரெண்டாவது ஒரே ஒரு லைட்டு மட்டும் எமர்ஜென்சி லைட், இந்த லைட்டை போடலாம்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே லைட் போட்டுக்கலாம், அதை போட்டுக்கலாம். ஸோ இப்படித்தாங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. லைட் வந்து டைலக்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. டைலக்ஸ் நம்ம இன்னொன்று பார்க்கலாம். ஸோ லைட் ஃபிக்சரு நம்ம பண்ண மாதிரி எல்லா இப்போ நம்ம பண்ணி காமிச்சாலே அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன், இந்த மாதிரி ஆப்ஷன், இந்த மாதிரி ஆப்ஷன், இப்படி எல்லா ஆப்ஷனும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண போயிட்டு அப்படின்னா நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அவங்க எப்படி நம்ம சர்க்யூட் சூஸ் பண்ணுறாங்க, இப்போ இதெல்லாம் பார்த்துமே இந்த லைனெல்லாம் சூஸ் பண்ணி இதெல்லாம் சேர்ந்து இப்படி R1 கொடுத்து SB1 சுவிட்சுக்கு போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சுவிட்ச் பண்ண அப்படின்னா ஒரு எல்டிபியில் மொத்தம்
4V 8 4V 6V 8V இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சர்க்யூட்டில் அப்போ ஒரு 4V Rல ஒரு 4V ஒய்யில் ஒரு 4V 8ல் ஒரு 4. ஸோ அந்த ஒரு 6 ஆம்ஸ் வேணும்னா ஒரு 10 ஃபிட்டிங் வரை நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த மீனிங். ஸோ ஏன் 5 கனெக்ட் பண்ணுறாங்கன்னா 10 ஃபிட்டிங் ஒரு 1500 வாட்ஸ் 800 வாட்ஸ் 600 வாட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே ஒரு 10 ஃபிட்டிங் வந்துச்சுன்னா போடலாம். இல்லை ஒரு 4 ஃபிட்டிங் போட்டு அந்த வாட்டேஜ் ரீச் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம அந்த வாட்டேஜில் முடிச்சுக்கலாம். 1500 600 முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு சர்க்யூட்டுக்கு அதிகபட்சம் 10 ஃபிட்டிங் இல்லைன்னா 1500 வாட்டேஜ் அதுக்குள்ளே முடிக்கிறது தான் ஒரு பிளானாக வச்சு பண்ணுவாங்க லைட் ஃபிக்சர். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அந்த இது R1 இது Y1 இது B1 எடுக்கும். ஏன்னா இப்போ R1 ஏதாவது ட்ரிப் ஆச்சு அப்படின்னா Y1 எரியும் B1 எரியும். ஸோ கொஞ்சம் நம்ம ரேண்டமாக போட்டிருப்பாங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து ஃபிட்டிங்கு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி தான் லைட் ஃபிக்சர் வந்து செலக்ட் பண்ணி போடுறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை பற்றி கேளுங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் எப்படி சர்க்யூட்டில் போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சரில். ஓகேங்களா? ஓகே, பாய். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய். நான் உங்கள் வல்லா. இது நம்ம ஆதியந்தன் சேனல்.